ஓம் நமச்சிவாயம். வணக்கம் உறவுகளே. வருகிற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 15 நாள் பஞ்சத்வாரக யாத்திரை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு குழு யாத்திரை. இந்த குழுவோடு இணைந்து நீங்களும் பஞ்சத்வாரகாவை தரிசிக்க விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த யாத்திரைக்கான முழு விவரங்கள், நாம் என்ன பார்க்க போகிறோம், எப்போது கிளம்புகிறோம் போன்றவைகள், இந்த யாத்திரையானது சென்னையிலிருந்து புறப்படும். சென்னை டு சென்னை என்ற வகையிலாக அமையும். ஆக தமிழகத்தின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்களும் சென்னை எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். டிசம்பர் 3ஆம் தேதி அன்று மாலை ஜெய்ப்பூர் செல்லக்கூடிய ரயில் மூலம் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் இந்த யாத்திரை. ஆக அதற்குள்ளாக நீங்கள் சென்னை சேர்ந்து கொள்ள வேண்டும். முதல் நாள் மாலை சென்னையிலிருந்து புறப்படுதல், 2ஆம் நாள் ரயில் பயணம், 3வது நாள் காலை ஜெய்ப்பூர் சென்றடைதல். அங்கு சென்று நாம் குளித்து முடித்து ஃப்ரெஷ்அப் செய்துவிட்டு அங்கு ஜெய்ப்பூரில் உள்ள பிர்லா மந்திர், ஹவா மகால், ஆம்பர் போர்ட், சிட்டி பேலஸ் பார்த்து ஜெய்ப்பூரிலேயே இரவு தங்குதல். 4ஆம் நாள் அதிகாலை எழுந்து அங்கிருந்து பிரம்மதேவன் ஆலயம் உள்ள ஒரு இடம், இந்தியாவிலே பிரம்மதேவனுக்கு ஆலயம் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களிலே இது ஒன்று. புஷ்கர் என்ற அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பிரம்மதேவன் ஆலயத்திற்கு செல்கிறோம். காலை அந்த புஷ்கரணியிலே பிரம்மதேவன் கோயில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. இங்கே தான் காயத்ரி மந்திரம் தோன்றினதாக சொல்லுவாங்க. அந்த புஷ்கரணி புனித குளத்தில் நீராடிட்டு பிரம்மதேவன் ஆலயம் தரிசனம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஸ்ரீநாத் துவாரகா போய் தங்குறோம். 4வது நாள் ஸ்ரீநாத் துவாரகாவில் தங்கல். 5வது நாள் காலை ஸ்ரீநாத் துவாரகாவில் தரிசனம் பண்ணிட்டு காங்க்ரோலி துவாரகை பார்த்து அபுரோடு போய் தங்குறோம். அபுரோடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடை வாசஸ்தலம். இந்த காலை மவுண்ட் அபு போய் 6வது நாள் காலை மவுண்ட் அபு, தில்வாடா ஜெயின் கோவில், லேக், அப்புறம் அம்பாஜி கோவில். அம்பாஜி கோவிலுங்கிறது அம்மாவுடைய சக்தி பீடங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா தினசரியுமே அங்கே நிறைய மக்கள் போவாங்க. நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில்கள் மாதிரி அந்த பகுதியில் விசேஷ தினங்களில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் கூடுவாங்க, 10 லட்சம் 20 லட்சம்ட்டு. அதே மாதிரி முக்கியமான நாட்களில் பயங்கரமான கூட்டம் வரும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கோவில் அந்த அம்பாஜி கோவில்லாம் பார்த்தீங்கன்னா சில சுற்றுலா நடத்துகிறவங்களால கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ண முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம திருப்பதி போனோம்னா அங்கே போர்டு ஓடிட்டு இருக்கும் தெரியுங்களா, உங்களுக்கு பின்னாடி இத்தனை பேர் காத்திருப்பில் இருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் காத்திருப்பில் இருக்காங்கன்னு. அது மாதிரி சில நேரங்களில் லட்சக்கணக்கான பேர்கள் காத்திருப்பில் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம வெளியிருந்து தான் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நம்மளுடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா நம்ம அந்த அம்பாஜி கோவில் உள்ளே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரமாதமான கோவில் அது. இந்த அம்பாஜி கோவில் பார்த்துட்டு இரவு மாத்ருகயா அப்படிங்கிற இடத்துல தங்க போகிறோம். மாத்ருகயா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா மாத்ருகயா அப்படிங்கிறது நம்ம பீகாரில் கயா புத்தகயா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த மாத்ருகயா அப்படிங்கக்கூடியது சிறப்பாக பெண்களுக்காக, அதாவது முக்கியமாக தாய்மார்களுக்காக, தாய் வழி சொந்தங்களில் இருக்கக்கூடியவங்களுக்காக பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடம் இது. அதனால் இது மாத்ருகயா, மா அப்படின்னா அம்மா, மாத்ருகயா அப்படின்னா பெண்களுக்கானது. அதாவது குறிப்பாக தாய்மார்களுக்கு, தாய்களுக்கு கொடுக்கக்கூடியது. பெண்களும் அங்கே தங்களுடைய பெண் வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பித்ரு தர்ப்பணம், அதாவது பெண் வழியில் இருக்கக்கூடிய பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சிறப்பான இடமா இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடம் இந்த மாத்ருகயா. இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் தாய்மார் வகையெல்லாம் இருக்குது, பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாம் டாக்கூர் துவாரகை போய் டாக்கூர் துவாரகையும் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு இரவு நம்ம துவாரகா போய் சேர்ந்தோம். துவாரகாவில் தங்கல். 8வது நாள் காலை துவாரகாவில் கிருஷ்ணர் தரிசனம். அதுக்கு முன்னாடி கோமதி நதியில் குளிக்கிறவங்க குளிச்சிடலாம், இல்லை ரூம்லேயே குளிக்கிறவங்க குளிச்சிடுங்க. இதை முடிச்சுட்டு கிருஷ்ணர் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், பேட் துவாரகா இதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு இரவு தங்குதல். அந்த பேட் துவாரகாலாம் போகும்போது வழியில் இருக்கக்கூடிய அந்த ருக்மணி கோயில் இதெல்லாம் பார்த்துடலாம். அதே மாதிரி நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது இதில் ஒரு இந்த பஞ்சத்வாரகத்தில் இந்த ஜோதிர்லிங்கம் ஒன்று வருது நம்மளுக்கு. அப்புறம் சோம்நாத் ஒன்று வரும். ஓகேங்களா. இப்போ 9வது நாள் காலையில் நம்ம துவாரகாவிலேருந்து புறப்பட்டு போர்பந்தர் வழியாக போகிறோம். அதனால் போர்பந்தரில் நம்ம காந்தி பிறந்த வீடை பார்த்துட்டு சோம்நாத் போய் நைட்டு தங்கிடுவோம். 10வது நாள் காலை சோம்நாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம சோம்நாத்தெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி இரவு நம்ம பாவ்நகர் போய் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 11வது நாள்
கடல் கோவிலான பாவ்நகர் நிஷ்கலங் மகாதேவ் கோயில் பஞ்சபாண்டவர்களால் வழிபடப்பட்ட இடம். இந்த இடங்களில் வந்து காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே கடல் உள்வாங்க ஆரம்பிக்கும். அதை உள்வாங்க பார்க்குறதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை உள்வாங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கடல் கூடவே போக 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 நீங்கள் போய் அங்கே நிஷ்கலங் மகாதேவ் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு நீங்களும் வந்து பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். அது 3 மணிக்கு மேலே தான் வரும். நம்ம அதுக்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு அங்கேருந்து நம்ம நேராக வதோதரா போய் தங்குறோம். இதை வந்து நம்ம பழைய பேர் வந்து பரோடான்னு சொல்லுவோம். பரோடா போய் தங்குறோம். அப்புறம் 13வது நாள் பர்ச்சேசிங் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் 13ஆம் நாளுக்கு வந்து 12வது நாள் இந்த வடோதரா போய் தங்குறோம் இல்லையா, 12வது நாள் காலை வந்து நம்ம வடோதராவில் இருக்கக்கூடிய ஸ்தம்பேஸ்வர் ஆலயம். இந்த ஆலயமும் பார்த்திங்கன்னா கடலால் மூழ்கக்கூடிய ஒரு ஆலயம் தான். இது வந்து ஒரு கோயிலாகவே இருக்கும். இது அப்பப்போ வந்து கடல் நீரால் சூழப்பட்டு மூழ்கிறோம். இந்த ஸ்தம்பேஸ்வரர் ஆலயத்தை பார்த்துட்டு பட்டேல் சிலையை பார்த்துட்டு வதோராவில் மறுபடியும் தங்குறோம். பரோடாவில் 12வது நாள் நைட்டும் தங்குறோம். 13வது நாள் காலையில் தான் வந்து பர்ச்சேசிங்கெலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து நைட்டு வந்து நம்ம சென்னை பரோடாவில் இருந்து சென்னை போகிற ரயில் பிடிச்சி நம்ம கிளம்புறோம். 14வது நாள் முழுக்க ரயில் பயணம். 15வது நாள் காலையில் சென்னை வந்தடைஞ்சு இந்த யாத்திரையினுடைய இணைய நினைவுகளோடு அவங்க ஊர் திரும்புகிறோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் வந்து 25,000 ரூபா. யாத்திரை புறப்படும் நாள் 13/12/2024. மொத்தம் 15 நாட்கள் யாத்திரை. நீங்கள் இந்த யாத்திரை வரணும்னு விருப்பப்படுறவங்களா இருந்தாங்கன்னா நபர் ஒருவருக்கு 6,000 ரூபா முன்பணம் செலுத்தி வரணும். இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயினுக்கு. அங்கே உள்ளூர் சுற்றி பார்க்குறதுக்கு ஏசி பஸ்ஸு, தங்கறதுக்கு 4 ஷேரிங் ரூமு. இதில் வந்து அங்கே வந்து உணவு ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சமையல்காரங்களை வச்சு உணவு கொடுத்துருவோம். அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரயில் பயணத்தில் எப்போதும் உணவு கொடுக்கறதில்ல. அதுக்கான காரணங்களை எல்லாம் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து இந்த யாத்திரையினுடைய முழு விவரங்கள். இந்த யாத்திரை இப்போ வரணும்னு விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து வேண்டிய விவரங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். மற்றபடி இந்த யாத்திரையினுடைய விதிமுறைகள் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் யாத்திரைக்கு முன்பணம் கட்டும்போது உங்களுக்கு தெரியும். முழுமையான விவரங்கள் இதுதான். இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். நம்ம கடைசியாக இப்போ போன மாதம் நான் துவாரகா போனதனுடைய ஒரு சில வீடியோக்கள்லாம் கூட இருக்கும், இதில் இணைச்சிருக்கிறேன். யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்படுறீங்களோ உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா இதில் வந்து ரயில் டிக்கெட் வந்து முன்பதிவு ஆரம்பமாகிடுச்சு. வாங்க அனைவரும் போய் பஞ்சதுவாரகா தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதே போல் இந்த யாத்திரையில் ஒருவேளை நான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனாக்கா நம்ம கைடு தான் வருவாங்க. அதையும் நான் முன்கூட்டி சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய யாத்திரைகள் நடத்த ஆரம்பிச்சிட்டதுனால எல்லா யாத்திரைகளும் நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. எல்லா யாத்திரையும் நம்ம வர முடியாது, அதை முன்கூட்டியாக சொல்லிடுறோம். ஓம் சிவாய நமக.